ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு ஸோ நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 12 மணி ஆகுது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா ஃபைனல் செக் அவுட்டு. ஸோ ஃபைனல் செக் அவுட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் எல்லாமே படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுறதுக்காகவும், இது காலையில் எழுந்திரிச்சு கூட நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஏதாவது விட்டுருந்தா ஒரு சம் 2 சம் விட்டுருந்தா கூட அது பார்த்துருங்க, ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கணக்கச்சிதமாக முடிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஷின் போட்டிருப்பேன். டாப் 10 கொஷின்ஸ் ஃபார் ஃபெயிலியர்ஸ். யாராவது ஃபெயில் ஆகிற மாதிரி இப்போவும் இருந்தீங்க அப்படின்னா இதை படிங்க. ஃபஸ்ட்டு 6.9ல் இந்த கொஸ்டின், 6.1ல் 9, 10 இந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா, இந்த 4 தியரத்தை படிச்சிடுங்க எக்ஸாம்பிளோட சேர்த்து. கன்ஃபார்மாக ஈஸி. நம்ம சேனல்லே அதுக்கான வீடியோஸ் இருக்குது. ட்ரை டு ஸ்டடி ஃபார்முலா இன் 6.7. ஒன்றுமே தெரியல சார் 6.7, ஆனால் 6.7லேருந்து கட்டாயமாக ஒரு 5 மார்க் நாளைக்கு வரப்போகுது. இந்த சம்ஸையாவது பாருங்கள். இந்த சம்ஸ்க்கான ஃபார்முலா எப்படி வந்தது அதெல்லாம் சொல்லியும் ஒரு வீடியோ போட்டுக்கப்பட்டு, இருந்தாலும் நீங்கள் அந்த சம்ஸ் எப்படி வந்துச்சுன்னாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலாவது தெரிஞ்சு வச்சுட்டு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். 3 மார்க்காவது கிடைக்கும். 4.5 எல்லாம் இப்போ நீங்கள் சும்மா எடுத்து போட்டிங்கன்னா கூட, ஏதோ வீடியோ பார்த்து போட்டிங்கன்னா கூட இந்த 6 சம் போட்டுடலாம். இதுலேருந்து ஒரு சம் வரும். 2.8ல் 4/5 ZQ + I √3 + I, அதை தான் அப்படி அந்த லட்சணத்தில் எழுதியிருக்கிறேன். அண்ட் 2.6ல் அந்த இமேஜினரி சம்மு, ஆர்குமெண்ட் சம்மு. ஸோ செகண்ட் சாப்டரும் முடிஞ்சு. அடுத்தது 8th சாப்டரில் 8.7ல் ஆயிலர்ஸ் தியரம். அண்ட் 5.5 முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா ட்ரூத் டேபிள் கன்ஃபார்ம் எல்லோரும் பார்த்துருங்க பாஸ் பண்ணுறதுக்கு. ஒருவேளை ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 12 சாப்டர் இருக்காது, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 12 சாப்டர் இருக்குது, அவங்க மட்டும் ட்ரூத் டேபிள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அவங்க மட்டுமே ட்ரூத் டேபிள் பார்த்துக்கோங்க. ட்ரூத் டேபிள் 12.2ல் ஒரு 3 மார்க் வந்துடும். அண்ட் 12.1ல் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 மாடுலோ 11 மாடுலோ 5 இந்த சம்லேருந்து ஒரு சம் வரும். போதும், நீங்கள் பாஸுக்கு மேலேயே எடுத்துருவீங்க. 25 என்ன 40 கூட எடுத்துருவீங்க, புக் பேக் 1 மார்க்கு படிச்சிங்கன்னா. இதெல்லாம் இப்போ முடியுமாங்க சார் அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக முடியும். ஸோ கட்டாயமாக முடியும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே தெரியலனா இந்த ட்ரூத் டேபிளும் 12.1ல் அந்த சம்ஸும் 5 சம்ஸும், இந்த 6.1ல் இந்த தியரம்ஸு, 6.7 சம்ஸ், அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள். 1 மார்க் படிச்சிடும், பாஸ். ஒரு 40 எடுக்கிறோன்னா ஒரு 40 ப்ளஸ்ஸில் எடுக்கணும். இது எல்லாமே பார்த்துக்கணும், ரொம்ப ஈஸி. ஸோ ஃபைனல் செக் அவுட் 5 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ கலந்தே நம்ம சொல்லிடலாம். கிராமர் ரூல் பார்த்துட்டிங்களா, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோ. 1.4 கிராமர் ரூலில் ஏதோ ஒரு சம் கேட்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டில், தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன், காஸ் எலிமினேஷனில் பாய் ஒர்க்கிங், அந்த 2வது சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் ஒன் லாம்டா மியூ பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3.5ல் 5th 7th, 3.4ல் ஃபஸ்ட்டு 2மே பார்த்துக்கோங்க. 5.5ல் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களான்னு பாருங்கள். அடுத்து எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு 4, அதாவது அந்த 5.5ல் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 4 என்ன எக்ஸாம்பிள் தெரியாமல் எழுதியிருக்கேன். 5.1 பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் ஈக்குவேஷன். 5.2ல் 8th அந்த பேரபோலா எலிப்ஸ் சம்மு பார்த்துட்டிங்களான்னு பாருங்கள். 7.1ல் 2, 3, 7, 8, 9, 10 பார்த்திங்களா. இந்த எக்ஸாம்பிளெல்லாம் 7.14, 15 ஆங்கிள் பிட்வீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7.7, 7.9, 7.10, 7.18 பார்த்திங்களான்னு பாருங்கள். 7.8 பார்த்துட்டிங்களான்னு பாருங்கள். இந்த சம்ஸ் மட்டும் 9.8 பார்த்துட்டிங்களான்னு பாருங்கள். 9.8ல் அட்லீஸ்ட் இந்த சம்ஸை பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒன்று எழுதலாம். எக்ஸாம்பிளில் ஏரியா ஆஃப் எலிப்ஸு y = y cos x y sin x சம்மு, 2 பேரபோலா சம், அதாவது 2 பேரபோலா இப்படி விருந்துறீங்களா, இப்படி ஒன்று இப்படி ஒன்று, அதுதான் அந்த மாதிரி. அடுத்தது எக்ஸாம்பிள் 9.26ல் 9.30 வரை கன்ஃபார்மாக ஒரு சம் நாளைக்கு வரப்போகுது. அந்தளவுக்கு அது இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா அதுலேருந்து ஒன்று வரப்போகுது. அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் அந்த 9.28 வேணால் விட்டுக்கோங்க. 29 and 26 டெஃபினெட்லி நீங்கள் படித்து தான் ஆகணும். அண்டு 10.8ல் மர்டர் சம்மு 1, 2, 5, 6, 9 இந்த சம்ஸை பார்த்துக்கோங்க. 11th சாப்டர் இருக்கக்கூடியவங்க அந்த டேபிள் சம் கண்டுபிடிப்பாங்கள்ல, அந்த சம்ஸ் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லையும். அவ்வளோதான். 5 மார்க்ஸில் இதெல்லாம் பார்த்திங்கனாலே ஓரளவு 7 5 மார்க்குமே எழுத முடியுங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அந்த பாஸ் மார்க் எடுக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஷின் போட்டிங்கன்னா அதையுமே நீங்கள் படிச்சிருக்கணும். 2 மார்க் 3 மார்க்கில் 1.1ல் சம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. 1.2ல் ரேங்க் கண்டுபிடிக்க தெரியணும், மைனர் மெத்தட், ரோ ரிடக்ஷன் மெத்தட். 1.3ல் ஃபஸ்ட்டில் செகண்டு கிராமர் ரூலு, இதெல்லாம் தெரியுமான்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் சாப்டரில் 2.1லேருந்து 2.6 வரை உள்ள நான் கொடுத்த சம்ஸு, 3.1, 3.2 சம்ஸு, 3.3ல் 6, 7, 3.6ல் ஃபுல்லாக,
4.1லேருந்து 4.4 வரைக்கும் நான் கொடுத்த sin x cos x tan x கான்செப்டில் உள்ளடைய சம்ஸு ரொம்ப ஈஸி. 6th சாப்டரில் 6.1 6.2 6.3 6.4ல் 5th சம் அண்ட் 6.9 எக்ஸசைஸில் ஆங்கிள் பிட்வீன் சம். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு பாருங்கள். 7.1ல் 4 5 6 எக்ஸாம்பிள் 7.4 7.3 7.2ல் வந்து ஸ்லோப்பு டேஞ்சன் நார்மலு இந்த சம் கண்டிப்பாக ஒன்று வரப்போகுது பார்த்துக்கோங்க. அடுத்து 7.4ல் மெக்லாரன் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஒன்று வரும். 7.5ல் எல்லா பிட்டால் ரூலில் இந்த சம்ஸு, எல்லா பிட்டாலில் எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு 7 சம்மு இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்துக்கோங்க. எல்லா பிட்டாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் இன் 7.6 அது என்ன தெரியுங்களா? எக்ஸாம்பிள் எனக்கு நம்பர் தெரியல. எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் என் புக்கை வச்சு நான் இதெல்லாம் நோட் பண்ணேன், நானாக இதை டைப் பண்ணது. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் இன் எக்ஸசைஸ் 7.6 எக்ஸாம்பிள் 7.59 பார்த்துக்கோங்க. 10.2ல் இந்த சம்ஸு 10.4ல் இந்த சம்ஸு 10.5 இந்த 10th சாப்டரில் இருக்கக்கூடிய இந்த 10 கணக்கில் ஒரு கணக்கு வரப்போகுது. ஏதாவது தெரிலன்னு கேளுங்க, அதையுமே நம்ம ஏதாவது பண்ண பார்ப்போம். ட்ரூத் டேபிள் கண்டிப்பாக வந்துடும். 12.1ல் 2 மார்க்ஸ்ன்னு சொன்னால் இதுதான் 5 சம் அண்ட் எக்ஸாம்பிள் 12.1 12.5 12.8 லாஸ்ட் மினிட் தான் சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு 6 2 மார்க் 6 கன்ஃபார்மாக எழுதிடலாம். அண்ட் 5 மார்க்குமே 7 எழுத ட்ரை பண்ணலாம். மொத்தத்தில் 90+ கூட எடுக்கலாம் 100க்கு. பட் நீங்கள் ஒன்று தான் கம்பல்சரிக்கு நீங்கள் எல்லா கான்செப்ட்டையும் ஓரளவு தெரிஞ்சால் கூட ட்ரை பண்ணலாம் ஆஃப் வெளியில். தட்ஸ் இட். இதுதான் செக் அவுட்டு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் படிக்கிறது கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல, பட் பாஸ் பண்ணுறது ஈஸி. இப்போவும் நீங்கள் பாஸ் பண்ணுறது ஈஸி, அதுதான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.